மதுரையில் ஜாமீனில் வெளிவந்த ரவுடி அஜய் பிரசன்னகுமார் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பிரபல ரவுடி வெள்ளைக்காளியின் கும்பலை சேர்ந்து அஜய் பிரசன்னகுமார் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மதுபோதையில் உறங்கிக் கொண்டிருந்த அஜயின் வீட்டு கதவை உடைத்து உள்ளே நுழைந்த கும்பல் ஒன்று அவரை வெட்டி சாய்த்திருக்கிறது. பழிக்கு பழியாக கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 4 மாதங்களுக்கு முன்பு ஜாமீனில் வந்த அஜய் மீது பல்வேறு கொலை வழக்குகள் இருப்பதாகவும் போலீசாரின் தரப்பிலிருந்து தற்போது முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. மதுரையில் ஜாமீனில் வெளிவந்த ரவுடி அஜய் பிரசன்னகுமார் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பதாக பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரபல ரவுடி வெள்ளைக்காளியின் கும்பலை சேர்ந்த அஜய் பிரசன்னகுமார் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மது போதையில் உறங்கிக் கொண்டிருந்த அஜயின் வீட்டு கதவை உடைத்து உள்ளே நுழைந்த கும்பல் அவரை வெட்டி சாய்த்திருக்கிறது. பழிக்கு பழியாக கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண், வணக்கம். ஜாமீனில் வெளிவந்த ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள் அருண். மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட கரிமேடு பகுதியில் உள்ள சகாய மாதா தெரு பகுதியைச் சேர்ந்தவர் குட்டிச்சாக்கு என்கின்ற அஜய் பிரசன்னகுமார். இவர் மீது பல்வேறு கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் 12 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. மேலும் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்துள்ள அஜய் பிரசன்னாவை அங்கிருக்கக்கூடிய அதே பகுதியைச் சேர்ந்த அவருடைய நண்பர் தனசேகரன் என்பவரை அங்கிருக்கக்கூடிய மற்ற நபர்கள் தாக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் தனசேகரனை அழைத்துக் கொண்டு குட்டிச்சாக்கு அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களிடம் நேரடியாக சென்று அஜய் பிரசன்னா மற்றும் தனசேகரன் ஆகியோர் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போது அங்கிருந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அஜய் பிரசன்னா அங்கிருந்து சென்ற பிறகு அஜய் பிரசன்னாவுடைய வீட்டிற்கு அவருடைய தாயாரை மிரட்டும் தோணியில் அங்கிருக்கக்கூடிய நபர்கள் எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு அஜய்குமார் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது அவரது அண்ணன் மற்றும் தாயார் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றிருக்கிறார்கள். மது போதையில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த அவருடைய வீட்டிற்கு உள்ளே நுழைந்த மர்ம கும்பல் கதையை உடைத்து வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்த அஜய் பிரசன்னகுமாரை அரிவாள் மற்றும் கத்தியால் தரமாரியாக குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார்கள். இதனையடுத்து வீட்டிற்கு சென்றுள்ள அஜய் பிரசன்னகுமாரனுடைய தாயார் பார்த்தபோது வீட்டின் கதவு உடைந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக வீட்டிற்குள் சென்று அஜய் பிரசன்னாவை பார்க்கும்போது ரத்த வெள்ளத்தில் கொடூரமான முறையில் தரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இதை பார்த்து கதறி அழுத நிலையில் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய கரிமேடு காவல்துறையினருக்கும் தகவலானது அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அஜய் பிரசன்னகுமாரை உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாயகர் உதவியுடன் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் 3 பேர் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. தற்போது சந்தேகத்தின் பேரில் 3 பேரை போலீசார் அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் கொலை செய்யப்பட்ட குட்டிச்சாக்கு என்ற அஜய் பிரசன்னகுமார் மீது பல்வேறு கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் இவர் பிரபல ரவுடியான வெள்ளைக்காளியினுடைய ஆதரவாக இருந்தது தெரிய வந்துள்ளது. இது குறித்து அந்த கொலை செய்யப்பட்ட அஜய் பிரசன்னகுமாரினுடைய சகோதரர் கூறும் பொழுது தனது தம்பி சிறையில் இருக்கும் பொழுது வெளியில் வந்தால் கொலை செய்து விடுவோம் என ஒரு கும்பல் மிரட்டியதாகவும் இந்த கொலையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் கூறிய நிலையில் தற்போது 3 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்.